ஒன்று குறிப்பேடு 6ஆம் அதிகாரம். குருக்களின் குடும்ப அட்டவணை. லேவியரின் புதல்வர் கேர்சோன், கோகாத்து, மெராரி. கோகாத்தின் புதல்வர் அம்ராம். இரட்சகர் எப்ரோன், உசியேல். அம்ராமின் புதல்வர் ஆரோன், மோசே, மிரியாம். ஆரோனின் புதல்வர் நாதாபு, அபிகு, எலெயாசார், இத்தாமார். எலெயாசாருக்கு பினகாசு பிறந்தான். பினகாசுக்கு அபிசுவா பிறந்தார். அபிசுவாவுக்கு புக்கி பிறந்தார். புக்கிக்கு ஊசி பிறந்தார். ஊசிக்கு செரகியா பிறந்தார். செருகியாவுக்கு மெரையோத்து பிறந்தார். மெரையோத்துக்கு அமரியா பிறந்தார். அமரியாவுக்கு அகிதூபு பிறந்தார். அகிதூபுக்கு பிறந்தார். சாதேக்குக்கு அகிமாசு பிறந்தார். அகிமாசுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு யோகன்னான் பிறந்தார். யோகன்னானுக்கு அசரியா பிறந்தார். சாலமோன் எருசலேமில் கட்டிய திருக்கோவிலில் குருவாக பணிபுரிந்தவர் இவரே. அசரியாவுக்கு அமரியா பிறந்தார். அமரியாவுக்கு அகிதூது பிறந்தார். அகிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார். சாதோக்குக்கு சல்லும் பிறந்தார். சல்லுமுக்கு இல்கியா பிறந்தார். இல்கியாவுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு செராயா பிறந்தார். செராயாவுக்கு யோசதாக்கு பிறந்தார். ஆண்டவர் நெபுகேசரின் கைவன்மை கொண்டு எருசலேமையும் யூதாவையும் சிறைப்படுத்திய போது யோசதாஸ்க்கு நாடு கடத்தப்பட்டார். லேவியின் பிற வழிமரபினர். லேவியின் புதல்வர் கேர்சோம், கோகாத்து, மெராரி. கேர்சோமின் புதல்வர் பெயர்கள் இவையே: லிப்னி, சிமெயி. கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இரட்சகர் எப்ரோன், உசியேல். மெராரியின் புதல்வர் மக்லே, மூசி. இவர்கள் அவர்களின் மூதாதை வெளிவந்த லேவியர் குடும்பங்கள். கேர்சோமின் புதல்வர் லிப்னி, அவர் மகன் யாகாத்து, அவர் மகன் சிம்மா, அவர் மகன் யோவாகு, அவர் மகன் இத்தோ, அவர் மகன் செராகு, அவர் மகன் ஏத்தராய். கோகாத்தின் புதல்வர் அபினதாபு, அவர் மகன் கோராகு, அவர் மகன் அசீர், அவர் மகன் எல்கானா, அவர் மகன் எபிசாய்பு, அவர் மகன் அசீர், அவர் மகன் தாகாத்து, அவர் மகன் ஊரியேல், அவர் மகன் உசியா, அவர் மகன் சாவுல். எல்கானாவின் புதல்வர் அமாசாய், அகிமோத்து, அவர் மகன் எல்கானா, அவர் மகன் சேப்பாய், அவர் மகன் நாகாத்து, அவர் மகன் எலியாபு, அவர் மகன் ஏரோகாம், அவர் மகன் எல்கானா. சாமுவேலின் புதல்வர் தலைமகன் யோவேல், இரண்டாமார் அபியா. மெராரியின் புதல்வர் மக்லி, அவர் மகன் லிப்னி, அவர் மகன் சிகேயி, அவர் மகன் உசா, அவர் மகன் சிமையா, அவர் மகன் அகியா, அவர் மகன் அசாயா. கோவில் பாடற் குழுவினர். ஆண்டவரின் இல்லத்தில் பேழை தங்கியிருந்த போது அங்கே திருப்பாடல் பணிக்கென தாவீது நியமித்திருந்தவர்கள் இவர்களே. எருசலேமில் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தை கட்டி எழுப்பும் வரை அவர்கள் சந்திப்பு கூடார திருவுறைவிடத்தின் முன் திருப்பாடல்கள் பாடி பணியாற்றினார்கள். அவர்கள் தங்கள் பணி முறையின்படி ஊழியம் செய்து வந்தார்கள். அங்கு திருப்பணி ஆற்றியவர்களும் அவர்களின் புதல்வரும் இவர்களே. மக்களுள் ஏமான் என்னும் பாடகர், அவர் யோவேலின் மகன், அவர் சாமுவேலின் மகன், அவர் எல்கானாவின் மகன், அவர் ஏரோகாமின் மகன், அவர் எலியேலின் மகன், அவர் தோவாகின் மகன், அவர் சூப்பின் மகன், அவர் எல்கானாவின் மகன், அவர் மாகாத்தின் மகன், அவர் அமாசாயின் மகன், அவர் எல்கானாவின் மகன், அவர் யோவேலின் மகன், அவர் அசேரியாவின் மகன், அவர் செப்பனியாவின் மகன், அவர் தாகாத்தின் மகன், அவர் அசீரின் மகன், அவர் எபிசாய்பின் மகன், அவர் கோரகின் மகன், இஸ்காரியின் மகன், அவர் கோகாத்தின் மகன், அவர் லேவியின் மகன், அவர் இஸ்ரேலின் மகன். ஏமானின் வலப்புறம் பணியாற்றியவர் அவர் சகோதரர் ஆசாபு. ஆசாபு பெரக்கியாவின் மகன், அவர் சிமையாவின் மகன், அவர் மிக்கேலின் மகன், அவர் பாசாயாவின் மகன், அவர் மல்கியாவின் மகன், அவர் எத்தனியின் மகன், அவர் செராகின் மகன், அவர் அதேயாவின் மகன், அவர் ஏத்தானின் மகன், அவர் சிம்மாவின் மகன், அவர் சிமியின் மகன், அவர் யாகாத்தின் மகன், அவர் கேர்சோமின் மகன், அவர் லேவியின் மகன். ஏமானின் இடப்புறம் பணியாற்றிய அவர்கள் சகோதரரான மெராரியின் புதல்வர் அவர் ஏத்தான், அவர் கீசியின் மகன், அவர் அபித்தியின் மகன், அவர் மல்லூக்கின் மகன், அவர் அசபியாவின் மகன், அவர் அமாட்சியாவின் மகன், அவர் இல்கியாவின் மகன், அவர் அமிசியின் மகன், அவர் பானியின் மகன், அவர் செமேரின் மகன், அவர் மக்லேயின் மகன், அவர் மூசியின் மகன், அவர் மெராக்கியரின் மகன், அவர் லேவியின் மகன். அவர்கள் சகோதரராகிய பிற லேவியர் கடவுளது இல்லத்தின் திரையுறைவிடத்து அனைத்து பணிகளுக்கும் என்று நியமிக்கப்பட்டனர். ஆரோனின் வழிமரபினர். ஆரோனும் அவர் புதல்வரும் எரிபலி பீடத்தில் பலியிட்டு தூப பீடத்தில் தூபம் காட்டினர். அவர்கள் திரு தூயகம் தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து ஆண்டவரின் ஊழியன் மோசேயின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கென பாவம் போக்கும் பலி செலுத்தி வந்தார்கள். ஆரோனின் புதல்வர் இவர்களே: பினகாசின் மகன் எலெயாசார், அவர் மகன் அபிசூவா,
அவர் மகன் புக்கி, அவர் மகன் உஸ்சி, அவர் மகன் செரகியா, அவர் மகன் மெரையோத்து, அவர் மகன் அமரியா, அவர் மகன் அகிதூபு, அவர் மகன் சாதோக்கு, அவர் மகன் அகிமாசு. லேவியர் வாழ்ந்த பகுதிகள். லேவியரின் எல்லைக்குள் விழுமாறு குறிக்கப்பட்ட குடியிருப்புகள் இவை. ஆரோன் புதல்வருள் கோகாத்திய குடும்பத்தாருக்கு முதல் சீட்டு விழுந்தது. அதன்படி யூத நாட்டில் உள்ள எப்ரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அழிக்கப்பட்டன. அந்நகரின் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் எபினேயின் மகன் காலேபுக்கு அளிக்கப்பட்டன. ஆரோனின் புதல்வருக்கு வழங்கப்பட்ட புகலிடங்கள் எப்ரோன், லிப்னா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள், யத்தீர், எஸ்தமோவா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள், ஈலேன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், தெபீர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஆசான் அதன் மேய்ச்சல் நிலங்கள், பெத்சமேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள். பென்யமின் குலத்தினின்று கிடைத்தவை கேபா அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஆலமேத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், அனதோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள். இந்த நகர்கள் 13 அவர்கள் குடும்பங்கள் வாரியாக கோகாத்தியருக்கு வழங்கப்பட்டன. எஞ்சியிருந்த கோகாத்தின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக மனாசாயின் பாதி குலத்தின் 10 நகர்கள் சீட்டு குலுக்கி வழங்கப்பட்டன. கேர்சோம் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக இசாக்கார், ஆசேர், நப்தலி, பாசானிலிருக்கு மனாசே ஆகிய குலங்களிலிருந்து கிடைத்த நகர்கள் 13. மராரியின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக ரூபன், காத்து, செபுலோன் ஆகிய குலங்களிலிருந்து விழுந்த சீட்டின்படி 12 நகர்கள் வழங்கப்பட்டன. இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு நகர்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் வழங்கினர். இவ்வாறு அவர்கள் மேலே குறிக்கப்பட்ட நகர்களை குலுக்கல் முறையில் இஸ்ரேலுக்கு யூதா, சிமியோன், பென்யமின் ஆகிய குலங்களிலிருந்து லேவியருக்கு வழங்கினார்கள். கோகாத்தின் புதல்வர்கள் இன்னும் சில குடும்பங்களுக்கு எப்ராயிம் குலத்தின் எல்லைகளிலிருந்து நகர்கள் கிடைத்தன. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புகலிட நகர்கள் எப்ராயிம் மலைப்பகுதியில் இருக்கும் செக்கேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கெசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், யோக்மயாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள், பெத்குரோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஐயலோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கத்ரிமோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், மனாசாயின் பாதி குலத்தில் ஆனேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், பிழையாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள். இவையே கோகாத்தின் புதல்வரின் எஞ்சிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டவை. கேர்சேம் புதல்வருக்கு மனாசே பாதி குடும்பங்களினின்று கிடைத்தவை. பாசானில் உள்ள கோலான் அதன் மேய்ச்சல் நிலங்கள், அஸ்தரோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் இசாக்கார் குலத்திலிருந்து கிடைத்தவை. கெதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள், தபாராத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஆனேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள். ஆசியர் குலத்திலிருந்து கிடைத்தவை மாசால் அதன் மேய்ச்சல் நிலங்கள், அப்தோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், உகேகுக்கு அதன் மேய்ச்சல் நிலங்கள், ரகேபு அதன் மேய்ச்சல் நிலங்கள். நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை கலேலேவில் இருக்கும் கெதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள், அம்மோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கிரியாத்தீம் அதன் மேய்ச்சல் நிலங்கள். மொராரியர் எஞ்சிய புதல்வருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை ரிம்மோனா அதன் மேய்ச்சல் நிலங்கள், தாபோர் அதன் மேய்ச்சல் நிலங்கள். எரிக்கோவுக்கு அப்பால் யோர்தானுக்கும் கிழக்கே ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை பாலை நிலத்திலுள்ள பெட்ரோஸ் அதன் மேய்ச்சல் நிலங்கள், யாகுசா அதன் மேய்ச்சல் நிலங்கள், கெதமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், மோமாத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள். காத்து குலத்திலிருந்து கிடைத்தவை கிளையாதிலுள்ள ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், மகனியும் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கெஸ்போன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், யாசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள். 7ஆம் அதிகாரம். இசக்காரின் வழிமரபினர். இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசாபு, சிம்ரோன் என்ற 4. தோலாவின் புதல்வர் உசி, ராபாயா, எரியேல், யாகுமா, இபிசாம், செபுவேல். தோலாவுக்கு பிறந்த அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் தங்கள் தலைமுறைகளில் வலிமை மிகு வீரர்களாயும் திகழ்ந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்களின் எண்ணிக்கை 22,500 இருந்தது. உசியின் புதல்வர் இஸ்ராகிய, அவர் தம் புதல்வர்களான மிகேல், ஓபாதியா, யோவேல், இஸ்யா என்னும் 5. அவர்கள் யாவரும் தலைவர்களாயிருந்தனர். அவர்கள் மூதாதியர் குடும்பங்களின் தலைமுறை அட்டவணைப்படி போர் அணிகளில் 36,000 வீரர்கள் இருந்தனர். ஏனெனில் அவர்கள் மனைவியரும் புதல்வரும் ஏராளமாயிருந்தனர். இசாக்காரின் அனைத்து குடும்பங்களின் உறவின் முறையில் வலிமை மிகு வீரர்கள் யாவரும் வழிமரபு அட்டவணையின்படி 87,000 பேர். பென்யமின் மற்றும் தானின் வழிமரபினர். பென்யமினின் புதல்வர் பெலா, பெக்கேர், எதியேல் என்னும் 3. பேலாவின் புதல்வர் எட்ஸ்போன், உசியேல், எரிமோத்து, ஈரி என்னும் 5. அவர்கள் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் வலிமை மிகு வீரர்களாயும் திகழ்ந்தனர். அவர்கள் வழிமரபு அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் 22,034.
பெக்கேரின் புதல்வர் செமிரா, யோவாசு, எலியசர், எல்யோவானாய், ஓம்ரி, எரைமோத்து, அபியா, அனதோத்து, அலமேத்து இவர்கள் யாவரும் மெக்கேரின் புதல்வர்கள். அவர்களின் தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தோரின் எண்ணிக்கை 22,200. எதியேலின் புதல்வர் பில்கான், பில்கானின் புதல்வர் எயூசு, பென்யமின், ஏகூது, கெனானா, சேத்தான், தர்சீசு, அகிசாகார். எதியேலின் புதல்வரான இவர்கள் யாவரும் தம் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் போருக்கு செல்லத்தக்க வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை 17,200. சுப்பீம், குப்பீம் ஈரின் புதல்வர்கள். ஊசிம், அகேரின் புதல்வர். நப்தலியின் வழிமரபினர். நப்தலி புதல்வர் யாழ்ச்சியேல், கூனி, எட்ரை, சல்லும் இவர்கள் பில்காவின் பேரப்பிள்ளைகள். மனாசையின் வழிமரபினர். மனாசையின் புதல்வர் அவரின் அருமைய மறுமனைவி பெற்றெடுத்த அஸ்ரியேல், கிளையாதின் மூதாதையான மாக்கீர், குப்பீம், சுப்பீம் ஆகியோருக்கு மாக்கீர் பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர் சகோதரியின் பெயர் மாக்கா. மனாசாயின் இரண்டாம் புதல்வர் பெயர் செலாபுகாது. செலாபுகாதிற்கு புதல்வர் இருந்தனர். மாக்ரியின் மனைவி மாக்கா ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்து அதற்கு பெரேட்சு என்று பெயரிட்டார். அவர் சகோதரர் பெயர் செரேசு. பெரேட்சின் புதல்வர் ஊலாம், ரெக்கும். ஊலாமின் புதல்வர் பெதான். இவர்கள் மனாசே மகன் மாக்கீருக்கு பிறந்த கிளையாதின் புதல்வர். கிளையாதின் சகோதரி அம்லகேத்து பெற்றெடுத்தவர் இஸ்காது, அபிசேர், மக்லா. செமிதாவின் புதல்வர் அகியான், செக்கே, மிலிக்கி, அனியாம். எப்ராஹிமின் வழிமரபினர். எப்ராஹிம் புதல்வர் சுத்லோகு, அவர் மகன் பெரேது, அவர் மகன் தகாத்து, அவர் மகன் எலேயாதா, அவர் மகன் தகாத்து, அவர் மகன் சாபாது, அவர் மகன் சுத்தலாகு மற்றும் எட்சேர், எலேயாது. இவர்கள் கால்நடைகளை கவர்ந்து கொள்ள சென்றபோது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் தந்தை எப்ராஹிம் பல நாட்களாக புலம்பி எழுதார். அவர்களின் சகோதரர் அவருக்கு ஆறுதல் கூற வந்தனர். எப்ராஹிம் தம் மனைவியுடன் உறவு கொண்டார். அவர் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். அவர் பெயருக்கு பெரியா என்று பெயரிட்டார், ஏனெனில் தீங்கு அவர் வீட்டை வந்தடைந்தது. எப்ராஹிம் மகள் செயேரா கீழ்மேல் பெத்கோரனையும் உசன் சேரோவையும் கட்டி எழுப்பினார். எப்ராஹிம் மற்ற புதல்வர் அவர் மகன் ராபாகு மற்றும் ராசேபு, அவர் மகன் தெலாகு, அவர் மகன் தாகான், அவர் மகன் லாதான், அவர் மகன் அமிகூத்து, அவர் மகன் எலிசாமா, அவர் மகன் நூன், அவர் மகன் யோசுவா. அவர்கள் உடைமை பகுதிகளும் குடியிருப்புகளும் இவையே: பெத்தேல் அதன் சிற்றூர்கள், கீழ்ப்புறத்தில் நாரான், மேற்புறத்தில் கெசேர் அதன் சிற்றூர்கள், செக்கேம் அதன் சிற்றூர்கள், ஐயா அதன் சிற்றூர்கள். மனாசாயின் புதல்வரை அடுத்துள்ள பகுதிகளில் பெட்சான் அதன் சிற்றூர்கள், தானாக்கு அதன் சிற்றூர்கள், மெகிதோ அதன் சிற்றூர்கள், தோர் அதன் சிற்றூர்கள். இவற்றில் இஸ்ரேலின் மகன் யோசாப்பின் புதல்வர் வாழ்ந்து வந்தனர். ஆசேரின் வழிமரபினர். ஆசேரின் புதல்வர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா. அவர்களின் சகோதரி செராகு. பெரியாவின் புதல்வர் எபேர், மல்கியேர். அவர் பிர்சாவித்தின் மூதாதை. எபேருக்கு பிறந்தோர் யாப்லேட்டு, சோமோர், ஓதாம். அவர்களின் சகோதரி சூவா. யாப்லேட்டின் புதல்வர் பாசாக்கு, பிம்கால், அஸ்வாத்து. இவர்கள் யாப்பலேட்டின் புதல்வர். செமேரின் புதல்வர் அகி, ரேகாகா, எகூபா, ஆராம். அவர் சகோதரர் ஏலோமின் புதல்வர் சோப்பாகு, இம்னா, சேலேசு, ஆமால். சொப்கின் புதல்வர் சூவாகு, கர்ணபேர், சூவால், பேரியிம்ரா, பெட்சேர், ஓது, சம்மா, சில்சா, இத்ரான், பெயேரா. எத்தீரின் புதல்வர் எபுனோ, மிஸ்பா, அரா. உல்லாவின் புதல்வர் ஆராகு, அன்னியேல், ரிட்சியா. ஆசேர் புதல்வர்கள் இவர்கள் யாவரும் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வலிமை மிகு வீரர்களும் தலைவர்கள் முதல்வருமாயிருந்தார்கள். அவர்கள் தலைமுறை அட்டவணைகளில் போருக்கு செல்லத்தக்க படைவீரரின் எண்ணிக்கை 10,000. 8ஆம் அதிகாரம். பென்யமின் வழிமரபினர். பென்யமினுக்கு பிறந்தோர் தலைமகன் பேலா, இரண்டாமவர் அஸ்பேல், மூன்றாமவர் அகிராகு, நான்காமவர் நோகா, ஐந்தாமவர் ரபா. போலாவுக்கு இருந்த புதல்வர் அதார், கேரா, அபிகூது, அபிசுவா, நாகாமன், அகோகு, கேரா, செபுபான், ஊராம். ஏகூதின் புதல்வர். அவர்கள் மானகாத்திற்கு நாடு கடத்தப்பட்ட கெபாலின் குடிகளின் மூதாதை வீட்டுக்கு தலைவர்கள். நாகாமன், அகியா, கேரா என்ற எக்லாம். அவர் ஊசாவையும் அகிகூதையும் பெற்றார். சகரியின் தம் மனைவியார் கூசியும் பாரா என்பவர்களை தள்ளி வைத்த பின் மோவாபு நாட்டில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தனர்.
ஓதேசி என்னும் மனைவி மூலம் அவர் பெற்ற புதல்வர்கள் யோபாப், சிபியா, மேசா, மல்காம், எயூசா, சாக்கியா, மிர்மா மூதாதையரின் வீட்டு தலைவர்களான இவர்கள். அவரின் புதல்வர் ஊசி மூலம் அவர் அபிதூபையும் எஸ்பாகாலையும் பெற்றார். எஸ்பாகாலின் புதல்வர் ஏபேர், மிஸ்யாம், சாமேது. அவர் ஓனா, லோது மற்றும் அதன் சிற்றூர்களை கட்டி எழுப்பினார். அயலோன் மற்றும் காத்து பகுதிகளில் வாழ்ந்த பென்யமினர் பெரியாவும் செமாவும் அயலோன் குடிகளின் மூதாதையர் வீட்டு தலைவராய் இருந்தனர். அவர்கள் காத்தின் குடிகளை துரத்தி அடித்தனர். அகியோ, சாசாக்கு, எரமோத்து, செபதியா, அராது, ஏதேர், மிக்கேல், இஸ்பா, யோகா என்போர் பெரியாவின் புதல்வர். எருசலேமில் வாழ்ந்த பென்யமினர் செபதியா, மிசுல்லா, மிசுக்கி, எபேர், இஸ்மரா, இஸ்லியா, யோபாபு என்போர் எல்பாகலின் புதல்வர். யாக்கீம், சிக்ரிஸ், சப்தி, எலியோனாய், சில்தா, எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராத் என்போர் சிமேயின் புதல்வர். இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனன்யா, ஏலாம், அன்தோதியா, இப்தியா, பெனுவேல் என்போர் சாசாக்கின் புதல்வர். சம்சாராய், செகரியா, அத்தலியா, ஹெகரிசியா, எலியா, சிக்ரி என்போர் எரோகுவின் புதல்வர். இவர்கள் தங்கள் தலைமுறைகளின் மூதாதையர் வீட்டு தலைவர்களுள் முதல்வராயிருந்தனர். இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள். கிபெயோன் மற்றும் எருசலேமில் வாழ்ந்த பென்யமினியர். கிபெயோனில் வாழ்ந்த கிபெயோனியரின் மூதாதை ஏயில், அவர் மனைவி பெயர் மாக்கா, அவரின் தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நாதாபு, கெதோர், அகியோ, செகோர், மிக்லோத்து. இவருக்கு சிமையா பிறந்தான். அவர்களின் வழிமரபினர் தங்கள் உறவின் முறையாருடன் எருசலேமில் வாழ்ந்தார்கள். அரசர் சவுலின் குடும்பத்தினர். நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனதான், மல்கிசுவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் பெரிகுபாகால். பெரிபுபாகாலுக்கு மீகா பிறந்தான். மீகாவின் புதல்வர் பித்தோன், மெலேக்கு, தாராயா, ஆகாசு. ஆகாசுக்கு யோயாதா பிறந்தான். யோயாதாவுக்கு பிறந்தோர் ஆலமேத்து, அஸ்மாவேத்து, சிம்ரி. சிம்ரிக்கு மோல்சா பிறந்தான். மோல்சாவுக்கு பினியா பிறந்தார். அவர் மகன் ராப்பார், அவர் மகன் இளையாசார், அவர் மகன் ஆட்சியல். ஆட்சியலுக்கு 6 புதல்வர் இருந்தனர். அவர்களின் பெயர்களாவன அஸ்கரியாம், பொக்கரு, இஸ்மயேல், செயரியா, ஓபதியா, ஆனான். இவர்கள் அனைவரும் ஆட்சியலின் புதல்வர்கள். அவர் சகோதரரான எசேக்கின் புதல்வர். தலைமகன் ஊலாம், இரண்டாமோர் யூசா, மூன்றாம் அவன் எலிப்பலேற்று. ஊலாமின் புதல்வர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாயும் வில்லையர்களாகவும் இருந்தனர். அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாய் மொத்தம் 150 பேர் இருந்தனர். இவர்கள் யாவரும் பென்யமின் புதல்வர்கள். சிறை மீண்ட மக்கள். 9ஆம் அதிகாரம். இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணையின்படி பதிவு செய்யப்பட்டனர். இவை இஸ்ரேல் அரசர்களின் வரலாறு நூலில் எழுதப்பட்டுள்ளன. யூத மக்கள் அவர்களது துரோகத்தை முன்னிட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர். தங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் நகர்களிலும் முதலாக குடியேறியவர்கள் இஸ்ரேலரும் குருக்களும் லேவியரும் கோவில் பணியாளருமே. யூத, பென்யமின், எப்ராயிம், மனாசே மக்கள் எருசலேமில் குடியிருந்தவர். ஊத்தாய், அவர் அமூதின் மகன். இவர் ஓம்ரியின் மகன். இவர் இம்ரியின் மகன். இவர் பானியின் மகன். இவர் பெரேட்சின் புதல்வரில் ஒருவர். இவர் யூதாவின் மகன். சீலோன் மரபில் தலைமகன் அயாசாவும். அவர் புதல்வரில் கேரகின் புதல்வரில் எகுவேல். அவர் உறவினர் 690 பேர். பென்யமின் புதல்வரில் சல்லு. இவர் மெசுல்லாவின் மகன். இவர் ஓதேயாவின் மகன். இவர் அசுவாவின் மகன். ஏரோகாவின் மகன். இப்னயா. மீக்ரியின் புதல்வராகிய ஊசியின் மகன் ஏலா. இப்னாவின் புதல்வராகிய ரகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம். தலைமுறை அட்டவணைப்படி அவர்கள் உறவினர் 956 பேர். இந்த ஆட்கள் அனைவரும் தங்கள் மூதாதையர் மரபில் குடும்ப தலைவர்களாயிருந்தனர். எருசலேமில் வாழ்ந்த குருக்கள் ஏதையா, எயோரி, யாக்கீன், அசரியார். இவர் இல்கியாவின் மகன். இவர் மெசுல்லாவின் மகன். இவர் சாதோக்கின் மகன். இவர் மெரையோத்தின் மகன். இவர் கடவுளின் இல்ல பொறுப்பாளரான அகிதூபின் மகன். அதாயா. இவர் மல்கியாவின் புதல்வரான பஸ்கூருக்கு பிறந்த ஏரோகாமின் மகன். இவர் அதியேலின் மகன். இவர் யாகி சேராவின் மகன். இவர் மெசுல்லாவின் மகன். இவர் மெசில்லை மித்தின மகன். இவர் இமிரையின் மகன். அவர்கள் உறவினரும் அவர்கள் மூதாதையர் மரபில் குடும்ப தலைவர்களுமாயிருந்த ஆற்றல் மிகு வீரர் 1760 பேர். இவர்கள் கடவுளின் இல்ல பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். எருசலேமில் வாழ்ந்த லேவியர். லேவியருள் செமையா. இவர் அகூபின் மகன். இவர் அஸ்காரின் மகன். இவர் அசபியாவின் மகன். இவர் மெராரியின் புதல்வருள் ஒருவர்.
பகபக்கர், ஏரேசு, காலால், ஆசாவின் புதல்வர் சிக்ரிக்கு பிறந்த மீகாவின் மகன் மத்தனியா, எதுவின் புதல்வன் காலூலுக்கு பிறந்த செமரியாவின் மகன் ஓபதியா, நெற்றபாவியரின் சிற்றூர்கள் வாழ்ந்த எல்கானாவுக்கு பிறந்த ஆசாவின் மகன் பெராக்கியா, எருசலேமில் வாழ்ந்த கோயிற் காவலர். வாயிற் காப்போர் சல்லும், அபிகூப், தல்மோன், அகிமான் மற்றும் இவர்கள் உறவினர். சல்லும் இவர்களின் தலைவர். இவர்கள் இன்று வரை கிழக்கில் அரச வாயிலை காத்து வருகின்றனர். இவர்களை லேவியர் பாளையத்தின் காவலராயிருந்தவர்கள். கோராகின் புதல்வர் எபிசாவுக்கு பிறந்த கோரையின் மகன் சல்லுமும் அவர் தந்தையின் வீட்டாரும் உறவினரும் ஆகிய கோராகியரும் கூடார நுழைவாயிலில் மேற்பார்வை பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்தனர். முன்பே அவர்களின் மூதாதையர் ஆண்டவரது பாளைய வாயிலே காத்து வந்தனர். எலெயாசார் மகன் பினகாசு முற்காலத்தில் அவர்களின் அதிகாரியாக இருந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்தார். மெசுல்லாமின் மகன் செக்கரியா சந்திப்பு கூடார நுழைவாயிலின் காவலராக இருந்தார். நுழைவாயில்களை காப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களின் எண்ணிக்கை 212 பேர். இவர்கள் தங்கள் சிற்றூர்கள் தலைமுறை அட்டவணைப்படி பதிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருந்ததால் தாவீதும் திருக்காட்சியாளர் சாமுவேலும் அவர்களை இப்பணியில் அமர்த்தினர். அவர்களும் அவர்கள் புதல்வரும் கடவுளின் இல்ல கூடாரத்தின் வாயில்களை காத்து வந்தனர். வாயில் காப்போர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 பக்கங்களில் இருந்தனர். சிற்றூர்களில் இருந்த அவர்களின் உறவினர் முறையினர் 7 நாட்கள் இவர்களோடு இருக்க மாறி மாறி வர வேண்டும். தலைமை வாயில் காவலராகிய 4 லேவியரும் கடவுளின் இல்ல பண்டகசாலைகளுக்கும் கருவூலங்களுக்கும் பொறுப்பாளர்களாயிருந்தனர். காவல் காக்கும் பொறுப்பு அவர்களுக்கு இருந்ததால் அவர்கள் கடவுளின் இல்லத்தை சுற்றிலும் இரவில் தங்கியிருந்து காலைதோறும் கதவுகளை திறந்து விடுவார்கள். வேறு லேவியர், அவர்கள் சிலரிடம் வழிபாட்டுக்குரிய காலங்களின் பொறுப்பு இருந்தது. அவற்றை உள்ளே கொண்டு போகும்போது வெளியே கொண்டு வரும்போதும் எண்ணி சரி பார்ப்பர். மற்றும் சிலரிடம் தட்டுமுட்டுகள், எல்லா புனித கலங்கள், மிருதுவான மாவு, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, நறுமணப் பொருட்கள் ஆகியவற்றின் மேல் பொறுப்பு தரப்பட்டிருந்தது. குருக்களின் புதல்வர் சிலர் நறுமணப் பொருட்களிலிருந்து நறுமண கலவை தயாரித்தனர். கோராகியரான சல்லூமின் தலைமகன் மத்தியத்தியா என்ற லேவியருக்கு தட்டை செடியில் பண்டங்கள் சுடும் பொறுப்பு விடப்பட்டிருந்தது. அவர்கள் உறவினராகிய கோகாத்தியரின் புதல்வரில் சிலருக்கு ஓய்வு நாள்தோறும் திருமண் அடுக்கும் அப்பங்களை தயாரிக்கும் பொறுப்பு அளிக்கப்பட்டிருந்தது. இவர்களை லேவியரின் மூதாதையருள் பாடகர் கடவுளின் இல்ல அறைகளிலே தங்கியிருந்தனர். ஏனெனில் அவர்கள் இரவும் பகலும் பணி செய்ய வேண்டியிருந்ததால் பிற பணியினின்றி கடவுளின் இல்ல அறைகளிலே தங்கியிருந்தனர். தலைவராகி இவர்களை தலைமுறை அட்டவணைப்படி லேவியர்கள் குடும்ப தலைவர்கள், எருசலேமில் குடியிருந்த தலைவர்கள். அரசர் சவுலின் மூதாதையரும் வழிமரபினரும். கிபெயோனில் தந்தை எயில் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் மாக்கா. அவர் தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நேர், நாதாபு, கெதார் ஆகியோர். செக்கரியா பிக்லோத்து. மிக்லோத்திற்கு சிமையாம் பிறந்தார். இவர்கள் எருசலேமில் தங்கள் உறவின் முறையரோடு வாழ்ந்து வந்தார்கள். நேருக்கு கீசு பிறந்தார். கீசுவுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கிசுவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரிகுபாகால். மெரிகுபாகாலுக்கு மீகா பிறந்தார். மீகாவின் புதல்வர்கள் மித்தேன், மெலக்கு, தஹரேயா, ஆகாசு ஆகியோருக்கு யாரா பிறந்தார். யாராவுக்கு அலமேத், அஸ்மவேத்து, சிம்ரி பிறந்தனர். சிம்ரிக்கு மோல்சா பிறந்தார். மோல்சாவுக்கு பிணையா பிறந்தார். இவர் மகன் ராபாயா, இவர் மகன் எலெயாசார், இவர் மகன் ஆல்சேல். ஆல்சேலுக்கு 6 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் பெயர்களாவன: அஸ்ரிகா, பொக்கரு, இஸ்மயேல், செயர்சையா, ஓபதியா, ஆனான். இவர்கள் ஆல்சேலின் புதல்வர்கள். 10ஆம் அதிகாரம். அரசர் சவுலின் இறப்பு. பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு போரிட்டனர். இஸ்ரேலர் பெலிஸ்தியரின் முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர். கில்போவா மலையில் வெட்டுண்டு விழுந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வரை துரத்தி பிடித்து சவுலின் புதல்வர் யோனத்தான், அபினதாபு, மல்கிசு ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர். சவுலுக்கு எதிராய் அவர்கள் கடும் போர் புரிந்தனர். வில்வீரர் அவரை கண்டு கொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர். அப்போது சவுல் போர்க்கலன் சுமப்போனை நோக்கி, விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை ஏளன செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றான். அவர் தம் போர்க்கல் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான். எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன் மேல் வீழ்ந்தான். சவுல் இறந்ததை அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாளின் மேல் விழுந்து மடிந்தான். இவ்வாறு சவுலும் அவர் தம் புதல்வர் மூவரும் மடிந்தனர்.
அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது. பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ரேலர் தங்கள் படை புறமுதுகிட்டு ஓடியதையும் சவுலும் அவர் புதல்வரும் இறந்து போனதையும் கண்டு அவர்கள் தங்கள் நார்களை விட்டு தப்பி ஓடினர். பெலிஸ்தியர் வந்து அவற்றில் குடியேறினர். பெலிஸ்தியர் மடிந்தோரின் உடைகளை உரிந்து கொள்ள மறுநாள் வந்தபோது சவுலும் அவர் தம் புதல்வரும் கில்போவா மலையில் கிடப்பதை கண்டனர். அவர் தம் உடைகளை உரிந்து தலையை வெட்டி போர்க்கலன்களை எடுத்து கொண்டனர். பின்னர் தம் வழிபாட்டு சிலைகளுக்கு முன்னும் மக்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்குமாறு பெலிஸ்திய நாடெங்கும் ஆட்களை அனுப்பி வைத்தனர். அவர் தம் போர்க்கலன்களை தங்கள் தெய்வத்தின் கோவிலில் வைத்தனர். அவரது தலையை தாகோன் கோவிலில் கட்டி தொங்கவிட்டனர். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை எல்லாம் யாபேசு கிளையாது வாழ் மக்கள் அனைவரும் கேள்வியுற்றனர். அப்போது அவர்கள் வலிமை மிக்கோர் அனைவரும் புறப்பட்டு சென்று சவுலின் பிணத்தையும் அவர் புதல்வர் பிணங்களையும் எடுத்து அவற்றை யாபேசுக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவர்கள் எலும்புகளை அடக்கம் செய்து 7 நாள் நோன்பிருந்தனர். இவ்வாறு சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார். அவர் ஆண்டவர் கட்டளை கடைபிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார். மேலும் இறந்தோர் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆனால் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார். ஆமீன். God bless you.